வணக்கம் தமிழா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சிங்கிள் பேஸ் மெயின் போர்டு பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, 5 மீட்டரோட சிங்கிள் பேஸ் மெயின் போர்டு. அதோட செகண்ட் பார்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போயிட்டு அதை பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ அதையும் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் இப்போ இங்க ரெட்டு, இங்க எல்லோ, இங்க ப்ளூ, அடுத்து ரெட்டு, அங்க எல்லோ. ஏன்னா RYB, அதுக்கப்புறம் மறுபடியும் RYBன்னு தான் ஆரம்பிக்கணும். ஸோ அதனால RY அந்த 5வது. ஓகேங்களா? இப்போ மேலே ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ வந்து மீட்டர்ல லைன் கொடுத்துட்டோம், அண்ட் மீட்டர்ல இருந்து அவுட் புட் எடுத்து ஃபீஸ் கரியர்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல் வீக் நம்ம பாக்ஸ்ல இருந்து லைன் எடுத்து மேலே ஃபீஸ் கரியர் வரைக்கும் லைன் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு வயர் மட்டும் தான் மீட்டர்ல இருந்து எடுக்கணும், அது நியூட்ரல். நியூட்ரல் வந்து டைரக்டாவே நம்ம 2 ஃபோல்க்கு எடுத்துட்டு வந்துடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வேணும்னா லிங்க் யூஸ் பண்ணலாம், நியூட்ரல் லிங்க். ஆனால் இவ்வளோ மீட்டர் இருக்கு, ஸோ பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த 5 வீட்டோட லைனு, 4 வீடு ஒரு காமன். ஓகேங்களா? அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காப்புல. ஃபர்ஸ்ட் மல்டி கலர்ல இருந்தது, எல்லோ, ப்ளூ, கிரீன், பிளாக் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதை வந்து நம்ம வந்து ரெட்டு பிளாக்கா மாத்திரம். ஸோ இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா இருக்கும்ல, அதனாலதான் ரெட்டு பிளாக்கா மாத்திரம். மாத்தி இது மாதிரி நீட்டா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள மெயின் போர்ட்லயே திரும்ப போயிட்டு வேலையை பார்ப்போம். இப்போ வந்து நியூட்ரல் நான் போட்டேன் மீட்டர்ல இருந்து. நியூட்ரல் வந்து பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஒரு லீட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு தான் போகுது. ஃபர்ஸ்ட் மீட்டர் நேரா ஃபீஸ் கட்டிட்டு வந்து 2 ஃபோல் பாக்ஸ்க்கு, அந்த மாதிரி 3 மீட்டருக்கும் 3 லீட் போட்டு நியூட்ரல் போட்டு கீழே இருக்க 3 2 ஃபோல் பாக்ஸ்க்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெயிட் பண்ண காட்டுறேன். கீழே இருக்க 2 ஃபோல் பாக்ஸ்க்கு நீட்டா எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஃபீஸ் கரையில இருந்து அவுட் புட் எடுத்து கீழே கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா 3 மீட்டர்ல இருந்தும் இவ்வளவு தாங்க ஒரு வீட்டோட கனெக்ஷன். ஒரு மீட்டருக்கு நம்ம இப்படிதான் ஒரு சிம்பிளா பண்ணுவோம். நம்ம 3 மீட்டருக்கு இப்போ முடிச்சிட்டோம் ஒரு சைடு. இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம நியூட்ரலும் போடல, ஃபீஸ் கரையில இருந்து லைன் எடுக்கல. உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியுங்களா? ஒரு கனெக்ஷன் எடுத்தோம்னா நீட்டா பண்ணணும். ஒரு ஆர்டரா போனீங்கன்னா தான் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இல்ல ஏன்னா தலையில போடி போனீங்கன்னா நல்ல வேலை தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல, நான் எப்படி இருந்தாலும் செஞ்சுப்பாங்க. பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆர்டரா போங்க, அப்பதான் வேலையும் கொஞ்சம் ஈஸியா முடியும். எதை பண்ணோம் எதை பண்ணலன்னு நமக்கு தெரியும், அதுக்காக சொல்ல வரேன். நெக்ஸ்ட் நியூட்ரலையும் நான் ஒரு டேக்லாம் பண்ணி கொஞ்சம் நீட்டா அலைன் பண்ணிட்டேன் ஒரு சைடா. இப்ப 5க்குமே முடிச்சாச்சு. இப்போ வரைக்கும் 5 மீட்டருக்கும் நம்ம முடிச்சாச்சு. நம்ம ஃப்ரெண்டும் ஆல்மோஸ்ட் பாதி வேலையை முடிச்சிட்டாப்புல. பாதி வயருக்கு ஜாயின் பண்ணி வெளியே வயர் எடுத்துட்டாரு. இப்போ நம்ம அதெல்லாம் அவுட் புட்ல ஏற்றணும், 2 ஃபுல் போட்டு. இன்னும் பேலன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து 2 ஃபோல்க்கு வந்துருந்துச்சு பார்த்தீங்களா, 5 லைன் எடுத்துருந்தோம். 5 லைனுக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன் டேப்பில். உங்களுக்கு தெரியும் தான் மார்க் பண்ணேன், இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டேன், அப்படியே கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ கீழே 2 ஃபோல்ல ஒரு சைடு வந்து, அதாவது லெஃப்ட்ல ஃபேஸு, லெஃப்ட்ல நியூட்ரல், ரைட்ல ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு 10 லீடு எல்லாத்துக்கும் 2 ஃபோல் போட்டாச்சு. கீழே தெரியுதுங்களா உங்களுக்கு? ரைட்ல தான் ஃபேஸ் வரணும், லெஃப்ட்ல நியூட்ரல் வரணும். இப்படி பாத்தீங்கன்னா தெரியாது, அது ஆப்போசிட் சைட்ல இருந்து கணக்கு. ஸோ அதாவது 2 ஃபோல் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரைட்ல ஃபேஸ், லெஃப்ட்ல நியூட்ரல், அந்த மாதிரி. ஸோ அடுத்து அவுட் புட் தான் ஏற்றணும். அவுட் புட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நான் ஒன்னுக்கு அவுட் புட் போட்டேன். நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தது அங்க ஜாயின் பண்ணிருந்தனால அந்த வயர் எடுத்துட்டு வந்து அவுட் புட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல 2 டேப் அடிச்சிருக்கு. அடுத்து எல்லோல 3 டேப் அடிச்சிருக்கேன். அடுத்து இங்க ப்ளூல வந்து 4 டேப் அடிச்சிருக்கு. லாஸ்ட்ல இருக்கிறது காமன், ஸோ அதை விட்டுருங்க. இதான் அந்த வீட்டோட லைனை நம்ம வந்து ப்ராப்பரா மார்க் பண்ணியிருந்தோம்னா பிரச்சனையே கிடையாது. எடுத்துட்டு வந்தோம்னா நேரா 2 ஃபோல்ல ஏற்றிடலாம். மீட்டரும் மாறாம பாத்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம 2 ஃபோல் ஃபுல்லா போட்டோம். இன்னும் ஒண்ணுதான் பேலன்ஸ் இருக்கு, அதையும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வேற என்ன இருக்கு, ஆல்மோஸ்ட் நீங்க இப்போ பாதி இல்ல 90% நம்ம போர்டு முடிச்சிட்டோம். நீங்க 90% தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி ஒர்க் பண்றதுன்னு. இன்னும் இந்த கட் அவுட் பாக்ஸ்ல நம்ம லைன் கொடுக்கணும், அவ்வளவுதான். கட் அவுட் பாக்ஸ்ல லைன் எப்படி கொடுக்குறதுன்னு நான் காமிச்சிருக்கேன், வாங்க அதையும் பார்த்துருவோம். இப்போ கட் அவுட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நியூட்ரல் லிங்க் வந்து மேலே தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இது கட் அவுட் பாக்ஸ் லைன் இருக்கு, உங்களுக்கு நான் காட்டுறேன் இருங்க. லைன் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக தான் வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் நீட்டாக பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன்.
முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருக்கேன். பாருங்க. இப்போ நியூட்ரல் நம்ம 5 மீட்டரோட நியூட்ரலையும் நம்ம எதுவும் மார்க்லாம் பண்ண தேவையில்ல, நேராக ஏற்றிடலாம். நியூட்ரல் லிங்க்ல ஏற்றிடலாம். 5 முடிச்சுட்டேன், நியூட்ரல் முடிச்சு ஒரு வாரமாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, 5 ஃபேஸ் இருக்கு. நம்ம அங்கே என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் RYB அண்ட் RY அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? லைன் இருக்கு பாருங்க, இந்த லைன் இருக்கு. ஸோ கை வைக்காம தான் வேலை செய்யணும். பாக்ஸ் ரொம்ப சின்னது, 6-way பாக்ஸ் வந்து பார்த்தா தெரியும். 3 ஃபேஸ்க்குனா அது 2-way தான், சிங்கிள் ஃபேஸ்னால 6-way சொல்றேன். ஸோ நான் முடிச்சுட்டேன், வீடியோ எடுக்க முடியல, ஸோ சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 2 ரெட்டு, கீழே 2 எல்லோ, அதுக்கு கீழே ஒரு ப்ளூ, மொத்தம் 5 லைன் கொடுத்துட்டோம். ஒன்று வந்து எம்டியாக தான் இருக்க போகுது. ஸோ இவ்வளோதான் ஒரு மெயின் போர்டோட கனெக்ஷனு. நீங்கள் இப்போ வரைக்கும் ஒரு 5 சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கான ஒயரிங் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னது இவ்வளோதான். இப்போ பாருங்க, ஒரு பீஸ் போட்டோம், 6 லைன் வந்துருச்சு. இன்னொன்று 6 வந்து 3வது மீட்டர் அங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்ல ஒரு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்துருச்சு. இன்னொரு வந்து 2nd மீட்டர், ஸோ அதுவும் ஆன் ஆயிடுச்சு. லாஸ்ட்ல கீழே ஒன்று இருக்கு, அது வந்து சென்டர்ல இருக்க 3rd மீட்டர், RYB அப்படிதானே வரணும், B. ஸோ ஓகே, 5மே ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபியூஸ் கேரியருக்கு நான் வந்து ஃபியூஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் காட்டல, ஏற்கனவே வீடியோ பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ஃபியூஸ் கேரியரும் போட்டுருவோம். ஃபியூஸ் கேரியர் போட்டு முடிச்சுட்டு நம்ம லைன் ஆன் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோவில் நான் வந்து நியூட்ரல் லிங்க்கும் எர்த் லிங்க்கும் போட்டதை காட்டல. அது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு கிரீன் கலர் வயர் இருக்கு. அதை நான் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் போட்டேன். ரொம்ப இருட்டிடுச்சு. நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு 11:30 இருந்துச்சு டைம், முடிக்கும் போது 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு இருட்டுனதால. ஸோ வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ லைன்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிட்டு யூஸ் போட்டுடலாம். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, ஸோ ஆன் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு. ஏன்னா நம்ம ப்ராப்பராக எல்லா ஒயரையும் கரெக்டாக கொடுத்துட்டோம். உங்களுக்கு இல்லைன்னா ஒரு லைனாக பொறுமையாக ஆன் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணுங்க. ஸோ டப்புன்னு ஆன் பண்ணீங்கன்னா எதனா பிரச்சனைனா அங்கே ஷார்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக திரும்ப சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், காமன் ஆன் பண்ணால் படிக்கட்டில் லைன் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் guys. இப்போ வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆனா லைக்கும் பண்ண மாட்டேன்றாங்க, கமெண்டும் பண்ண மாட்டேன்றாங்க. வீடியோ மட்டும் ஃபுல்லா பார்த்துட்டு போயிடுறாங்க. நான் நீங்க பார்த்துட்டு இருக்கு தமிழ். பாய்.